Hello students, welcome to our lecture. ஸோ நம்ம இப்போ என்ன சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். போன வீடியோவில் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸை பற்றி பார்த்தோம், ஆனால் கம்ப்ளீட்டாக முடிக்கல. ஸோ இந்த வீடியோவில் எதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷன், மொலாரிட்டி இந்த டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து கிளாஸ் 12 NCERT லைன் பை லைன் அப்லோட் பண்ணுவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள என்ட்ரு ஆகலாம். மோல் ஃப்ராக்ஷன். Commonly used symbol for mole fraction is இது x மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இது என்னன்னு எழுதுவாங்க அப்படின்னா இது வந்து இந்த சைனீஸ் லெட்டர் மாதிரி ஷை இந்த வேர்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் இது சொல்லுவாங்க. இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா காய் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது பர்சனுக்கு பர்சன் மாறும். நம்ம வந்து நார்மலாக எக்ஸ் அப்படின்னே சொல்லுவோம். And the subscript used on the right hand side of x denotes the component it is defined as. இது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபுல்லுமே. மோல் ஃப்ராக்ஷனுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ பெருசாக ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் காம்பனன்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆல் த காம்பனன்ட். ஓகே, இதை நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லி தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பைனரி மிக்சர் இங்கேருந்து தான் உங்களுக்கு வருது. இந்த கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பைனரி மிக்சர்னா நான் ஆல்ரெடி என்னன்னு சொல்லி கொடுத்தேன். அதாவது ஒரு சொல்யூஷனில் ரெண்டு காம்பனன்ட் தான் இருக்கும், ஏ பி அப்படின்னு ரெண்டு காம்பனன்ட் தான் இருக்கும். இஃப் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி ஆர் NA and NB ரெஸ்பெக்டிவ்லி த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ வில் பி. ஸோ மோல் ஃப்ராக்ஷன் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே டினோட் பண்ணியிருக்கிற லெட்டர் வந்து நம்ம ஏவை பற்றி பேசுகிறனால ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்களா அப்படின்னா மோல்னு அர்த்தம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ டிவைடட் பை டோட்டல் மோல்ஸ். ஓகே, சரி, இப்போ இதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வழக்கம் போல் நம்ம ஒரு பீக்கர் எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த பீக்கரில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வாட்டரை ஃபில் பண்ணுறேன். ஓகே, வாட்டர் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா வாட்டரும் ஒரு வகையில் ஒரு காம்பனண்ட் தான். ஓகேவா? H2O. அப்போ இது ஃபுல்லாக நான் என்ன ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படின்னா H2O ஃபில் பண்ணியிருக்கேன். அப்போது நான் என்ன எடுத்துக்கிடுறேன் அப்படின்னா H2O தான் நான் என் காம்பனண்ட் ஏவா எடுத்துக்கிடுறேன்னு வச்சுக்கிடுவோம். ஓகே, உங்கள் புக்கில் கொடுத்துருக்க ஏ. இப்போ நான் இதுக்குள்ளே வந்து இன்னொரு இது எதையாவது ஆட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன ஆட் பண்ணலாம்? நான் வந்து கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கிடுவோமே. சுகர். ஓகேவா? ஸோ சுகர் ஆட் பண்ணுறேன். ஸோ சுகர் வந்து எஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ உள்ளே வந்து இப்போ என்ன இருக்குது அப்படின்னா சுகர் இருக்கு. ஸோ என்னோட சுகர் தான் என்னது அப்படின்னா என்னோட பி காம்பனண்ட்டு. இப்போது இதை வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா பைனரி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா ரெண்டு காம்பனண்ட் தான் இருக்குது. A1 B1. ஏ இங்கே என்னது அப்படின்னா வாட்டர், பி என்னது அப்படின்னா சுகர். ஓகேவா? சரி, இப்போது நான் இதை என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஏ வந்து ஒரு 10 மோல் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். ஓகேவா? அதாவது ஏ வந்து நான் ஒரு 10 மோல் ஆட் பண்ணியிருக்கேன். பி வந்து ஒரு 2 மோல் ஆட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கிடுவோம். ஓகே, ஸோ நான் வந்து அமௌண்ட்டையும் சொல்லிட்டேன். அதாவது ஏ வந்து ஒரு 10 மோல் இருக்குது, ஏன்னா வாட்டர் நிறையா இருக்குது. ஸோ 10 மோல் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பி வந்து ஒரு 2 மோல் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போது மோல் ஃப்ராக்ஷன் சிம்பிள் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இப்படி ஒரு சிம்பிள் கொடுத்துருந்தாங்க தெரியுமா? நம்ம எக்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஓகே, இப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதை ஏன்னு நீங்கள் எழுதலாம். இல்லை எனக்கு இந்த ஏங்கிற காம்பவுண்ட் ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் வாட்டர், அவ்வளோதான். ஓகேவா? ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் எக்ஸ்ஏன்னு எழுதினாலும் ஒன்று தான், எக்ஸ்பின்னு எழுதியிருந்தாலும் ஒன்று தான். ரெண்டுமே எதை தான் மென்ஷன் பண்ணுது அப்படின்னா வாட்டர் தான் மென்ஷன் பண்ணுது. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மோல் ஃப்ராக்ஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது தமிழில் வந்து ஃப்ராக்ஷன் அப்படின்னா பகுதின்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது இந்த சொல்யூஷனில் H2Oவோட மோல் எவ்வளோக்குள்ள கான்ட்ரிபியூட் பண்ணுது, இல்லை சுகரோட மோல் எவ்வளோக்குள்ள கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு பர்சன்டேஜில் நம்ம படிக்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷன். ஓகேவா? ஆக்சுவலாக நமக்கு ஒரு வேல்யூ வரும், அதை 100ல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷன் பர்சன்டேஜ் கிடச்சிரும். வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்போது கண்டுபிடிக்க ஆரம்பிப்போம். இப்போது எக்ஸ் ஆஃப் H2O அப்படின்னா என்னது? நான் என்ன கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் சொல்யூஷனில் H2Oவோட மோல் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறதான் பார்க்கணும். அப்போது உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் H2O. ஏன்னா நான் எதோட மோலை தான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா வாட்டர் மோல் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறத தான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன். அதனால தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டரை மேலே போடுறேன். கீழே எதை போடணும் அப்படின்னா டோட்டல். ஏன்னா நான் ஒரு சொல்யூஷனில் எவ்வளோ H2O கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ கீழே வந்து டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியணும். ஓகே, அப்போ கீழே என்ன போடுவேன் அப்படின்னா N ஆஃப் H2O, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் H2O ப்ளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப்
சுகர். ஓகேவா? இங்க எத்தனை இருக்கோ அதை ஃபுல்லா ஆட் பண்ணிட வேண்டியதான். நீங்க எதை கண்டுபிடிக்க ட்ரை பண்றீங்களோ அதோட மோலை மேல போடணும். கீழே வந்து டோட்டல் மோல்ஸ் ஆட் பண்ணி போட்டுடணும். ஓகே, நமக்கு ஆல்ரெடி வேல்யூ தெரியும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் H2O என்ன இருந்துச்சு நமக்கு 10 டிவைடட் பை 10 + 2. ஓகேவா? ஸோ 10 டிவைடட் பை 12, மேலே ஒரு 5, கீழே வந்து 6. ஓகேவா? ஸோ 5/6 இதை நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஃப்ராக்ஷனல் வேல்யூ வரும். அதான் உங்களோட மோல் ஃப்ராக்ஷன். ஓகே, இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மோல் ஃப்ராக்ஷனோட வேல்யூ எப்பவுமே எதுக்கு அடியில் தான் இருக்கும் அப்படின்னா பிலோ 1 அடியில் தான் இருக்கணும். உங்க வேல்யூ வந்து 1 தாண்டி போயிருச்சு அப்படின்னா உங்க ஆன்சர் வந்து என்னன்னு அர்த்தம் அப்படின்னா தப்புன்னு அர்த்தம். ஓகே, அது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா டோட்டல் மோல் ஃப்ராக்ஷன் எப்பவுமே 1 தான் இருக்கும். அதாவது இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் H2O + மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சுகர் = 1 தான் இருந்திருக்கும். அப்போ H2O மட்டுமே 1 தாண்டிருச்சு அப்படின்னா அது லாஜிக்கலா என்ன கிடையாது அப்படின்னா கரெக்ட் கிடையாது. இப்போ இதே மாதிரி நீங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு சுகருக்கு கண்டுபிடிங்க பார்ப்போம். ஸோ சுகருக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சுகர் = நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சுகர் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் H2O + நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சுகர். ஸோ நமக்கு ஆல்ரெடி வேல்யூ தெரியும். ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா 2 டிவைடட் பை கீழே வந்து டோட்டல் மோல் நமக்கு என்ன தான் வந்துச்சு அப்படின்னா 12 தான் வந்துச்சு. ஸோ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 1/6ன்னு வந்திருக்கும். ஓகே, ஸோ 1/6. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ தான் உங்களுக்கு வந்திருக்கணும். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம புக்கை ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் சொல்யூஷன் கண்டெய்னிங் I நம்பர் ஆஃப் காம்பனன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. I அப்படின்னா என்ன நம்பரா வேணாலும் இருக்கலாம். 5 இருக்கலாம், 10 இருக்கலாம், 100 இருக்கலாம். ஓகே, we have ஃபார்முலா ஒன்றும் கிடையாது. நீங்க எதை கால்குலேட் பண்றீங்களோ அதை மட்டும் மேலே போட்டுடணும். கீழே என்ன பண்ணிட வேண்டியதான் அப்படின்னா என்னென்ன காம்பவுண்ட்லாம் இருக்கோ அதோட எல்லா மூலையும் என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஆட் பண்ணிடணும். வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ இதை நீங்க பார்த்து கன்ஃபியூஸ் ஆகுறீங்க அப்படின்னா இதை ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ உதாரணத்துக்கு என் சொல்யூஷன்ல வந்து 5 காம்பனன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ABCDEFன்னு 5 காம்பனன்ட் இருக்கு அப்படின்னா இப்போ நான் அதாவது மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் A கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோ. அதாவது மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் A கண்டுபிடிக்கணும் அப்படின்னா Na டிவைடட் பை Na + Nb + Nc + Nd + Ne. ஓகேவா? இந்த மாதிரி வந்திருக்கும். அவ்வளவுதான். ஏன்னா கீழே வந்து 5 காம்பனன்ட் போட்டிருக்கேன். அவ்வளவுதான். ஓகேவா? எத்தனை இருக்கோ அத்தனை அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதனாலதான் அதை என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா உங்களுக்கு வந்து மோஸ்டா 3 இல்ல 4 காம்பவுண்டை தாண்டி உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்லயுமே கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இதே NCERT அப்படின்னா பைனரி சொல்யூஷன் உங்க புக்லயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் 2 தாண்டறதுக்கே வாய்ப்பு கம்மி. ஓகே, mole fraction unit is very useful. Okay, இங்க இன்னொரு பாயிண்ட் இருக்கு, அதை நோட் பண்ணிக்கோங்க. It can be shown that in general solution sum of all the mole fraction is unity. இதை அண்டர்லைன் கூட பண்ணிக்கோங்க, இது ரொம்பவே முக்கியம். அதாவது எப்பவுமே நீங்க மோல் ஃபிராக்ஷன் ஆட் பண்ணும்போது, அதாவது எத்தனை மோல் ஃபிராக்ஷன் இருந்தாலும் சரி அதை மொத்தமா ஆட் பண்ணும்போது உங்க ஆன்சர் என்னவா தான் இருக்கணும் அப்படின்னா 1 தான் இருக்கணும். 1 தாண்டவே தாண்டாது. அதனால இதுல ஒரு சின்ன ட்ரிக்கை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் A + மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் B 2 காம்பனன்ட் இருந்தாலும் அதை ஆட் பண்ணா 1 தான் வரும். 3 காம்பனன்ட் இருந்தாலும் இதை ஆட் பண்ணும்போது என்னதான் வரும் அப்படின்னா 1 தான் வரும். ஓகேவா? எத்தனை காம்பனன்ட் இருந்தாலும் மோல் ஃபிராக்ஷன் ஆட் பண்ணும்போது டோட்டல் வேல்யூ என்னவா தான் இருக்கணும் அப்படின்னா 1 தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ இந்த 1 கூட நான் 100 ஆட் பண்ணேன் அப்படின்னா இது என்னவா மாறிடும் அப்படின்னா 100% ஆயிரும். அப்போ உங்க டோட்டல் 100% சொல்யூஷன் வந்துருச்சு. ஏன்னா ஒரு சொல்யூஷன்ல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 100% வந்துருச்சு. அதே உங்க ஆன்சர் 1.5ன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஆன்சர் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 150% இருந்திருக்கும். அப்படி ரியாலிட்டியில ஒன்று கிடையவே கிடையாது. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் எடுத்துக்கிடுவோம். நீங்க எல்லா டைமும் மோல் ஃபிராக்ஷன் எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் A கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் B கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் B = 1 - மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் A. அதே இது மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் A கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1 - மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் B. ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா இன்னொன்று ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் வந்து அந்த Na டிவைடட் பை Na + Nb அந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? இப்போ இங்கே ஒரு சம் கொடுத்துருக்கேன். கால்குலேட் த மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் ஈச் காம்பனன்ட் which contain composition by weight of solution 45% X, 30% Y, 25% Z. மோலார் மாசம் கொடுத்துட்டாங்க. மோல் ஃபிராக்ஷனை கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து 3 காம்பவுண்ட் இருக்கு, XYZன்னு 3 இருக்கு. வீடியோவை பாஸ் பண்ணுங்க, நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ அதை சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அவங்க என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3% கொடுத்துருக்காங்க. ஸோ 45%, 30%, 25%.
பெர்சன்டேஜ் அப்படின்னாலே அந்த டோட்டல் காம்பவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 100% இருக்குது அப்படிங்கிறதான் அர்த்தம். அப்போ நான் இதை என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னா வெயிட்டுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ வெயிட் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 45 கிராம், 30 கிராம், 25 கிராம்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நான் மாற்றி எழுதிடுறேன். ஸோ 45 கிராம், ஏன்னா பெர்சன்டேஜோட கிராம் தான் நான் கேல்குலேஷனில் யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ 30 கிராம், 25 கிராம். ஓகேவா? ஏன்னா பெர்சன்டேஜில் கொடுத்துட்டாங்க. அப்போ எப்படியும் 100, இப்போ 100 மாலிகுல் இருக்குது அப்படின்னா 45 மாலிகுல் எக்ஸா இருக்குது. அப்போ டோட்டல் 100 கிராம் அப்படின்னா எக்ஸ் வந்து 45 கிராம் இருக்குது. அதான். ஓகேவா? அதே மாதிரி மாலிகுலர் மாசம் கொடுத்துட்டாங்க XYZக்கு. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? மோல் ஃப்ராக்ஷன். ஸோ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு n of x divided by n of x plus n of y plus n of z. இப்போ நிறைய பேர் இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருப்பீங்க எங்க நீங்க ஸ்டக் ஆவீங்க அப்படின்னு. அதாவது உங்களுக்கு மோலோட டேட்டா கொடுக்கவே இல்லை. அதாவது இங்க எங்கேயுமே n கொடுக்கவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இருக்கிற டேட்டா வச்சு n கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு மோலோட ஃபார்முலா தெரியும். ஸோ n இஸ் ஈக்குவல் டு வெயிட் பை மாலிகுலர் வெயிட். அவ்வளோதான், சிம்பிள். அதாவது நீங்க என்ன காம்பவுண்டோட வெயிட்டை கண்டுபிடிக்க என்ன காம்பவுண்ட் இப்போ எக்ஸை கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன்னா எக்ஸோட வெயிட், அதே மாதிரி எக்ஸோட மாலிகுலர் வெயிட். ஸோ ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சு பாருங்க. ஸோ n ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஸோ 45 டிவைடட் பை 18 கொடுத்துருக்காங்களா? ஸோ இதுதான் n ஆஃப் எக்ஸ். ஸோ எவ்வளோ வரும் உங்களுக்கு கால்குலேட் பண்ணுங்க. அதே மாதிரி n ஆஃப் ஒய், n ஆஃப் ஒய் எவ்வளோ வரும்? வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 டிவைடட் பை 60. ஸோ 1/2 வரும். அப்போ இதை வந்து 0.5 ஈஸியாக போட்டுடலாம். n பை z வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25 டிவைடட் பை 25. ரெண்டுமே சேம் நம்பர். அப்போ கட் பண்ணால் 1 வந்துடும். ஓகே. ஸோ n ஆஃப் எக்ஸ் மட்டும் நீங்கள் கண்டுபிடிங்க. ஓகே, இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட வேல்யூ வந்து என்னது அப்படின்னா 2.5. ஓகேவா? இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா மோல் வேல்யூ எல்லாமே கிடச்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியதா அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண வேண்டியதான். ஸோ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் எக்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம வேல்யூ எங்கே இருக்குன்னு பார்ப்போம். மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் எக்ஸ் என்ன வந்துச்சு நமக்கு? 2.5 வந்துச்சா? ஸோ 2.5 டிவைடட் பை டோட்டல் என்னது? ஸோ 2.5 ப்ளஸ் 0.5 ப்ளஸ் 1. ஸோ டோட்டல் என்ன வந்திருக்கு அப்படின்னா 4. அப்போ 2.5 டிவைடட் பை 4 தானே? 3. ஆமாம், 4. ஓகேவா? ஸோ இதோட வேல்யூவை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதோட வேல்யூ நான் எழுத போகிறது கிடையாது. இதோட வேல்யூவை நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு, அதே மாதிரி ஒய் என்ன வேல்யூ வந்துச்சு? 0.5 டிவைடட் பை 4. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இதை எழுதணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா இது சேமாக தான் இருக்க போகுது. ஸோ டேரெக்டாகவே 4 போட்டுட்டேன். அடுத்து கடைசி மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 4. ஓகேவா? ஸோ இந்த 3 வேல்யூவையும் கண்டுபிடிச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மித்த ஸ்டூடெண்ட்ஸும் அது கரெக்டாக அப்படின்னு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே, ஈஸியான சம் தான், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா மொலாரிட்டி. ஸோ இந்த வேர்டை தான் அதிகமாக நீங்கள் கெமிஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம கெமிஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற எல்லாமே சொல்யூஷன்ஸாக தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஓகே, அப்படிங்கும்போது சொல்யூஷனுக்கு பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது என்ன இது அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் டேர்ம் அப்படின்னா மொலாரிட்டி தான். ஓகே, அதனால தான் சம்லையும் பார்த்தீங்கன்னா மொலாரிட்டியை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு சம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நிறைய இடத்துல அதை யூஸ் பண்ணுறோம். மொலாரிட்டி எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா இதோட சிம்பிள் வந்து கேபிட்டல் எம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மொலாரிட்டின்னு இன்னொன்று வரும், அதில் வந்து ஸ்மால் எம் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட்லையுமே படிச்சிருப்பீங்க ஃபர்ஸ்ட் சாப்டரில். இஸ் டிஃபைன்ட் அஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிசால்வ் இன் 1 liter ஆஃப் சொல்யூஷன். ஸோ மொலாரிட்டி ஃபார்முலா என்னது அப்படின்னா மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர். ஸோ நிறைய பேர் இந்த ஃபார்முலா எல்லாமே நல்லா மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க, எல்லாமே பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஜென்ரலாக இப்போ யாராவது வந்து உங்கள்கிட்ட 1 molar சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ண, இப்போ உங்கள்கிட்ட வந்து லேபில் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா 1 molar NaOH சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நிறைய பேரால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதை சால்வ் பண்ண முடியாது. அப்போ ரியாலிட்டியில் மொலாரிட்டினா ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் மோல் அப்படிங்கிற வேர்டு உங்களுக்கு எல்லாருமே தெரியும். மோல் அப்படின்னா இப்போ அவாகரோட நம்பர் ஆஃப் மாலிகுல் இருக்கும், அதாவது Na நம்பர் ஆஃப் என்டைட்டி இருந்தால் அது வந்து 1 mole அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அது என்னவா வேணாலும் இருக்கு, மாலிகுலா இருக்கலாம், ஆட்டமா இருக்கலாம், அயானா இருக்கலாம். அதாவது அவாகரோட நம்பர் ஆஃப் என்டைட்டி இருந்துச்சு அப்படின்னா அதை நான் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா 1 mole அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ 1 mole NaOH இல்லை NaClன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 6.022 × 10⁻23 NaOH
மாலிகுல் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இத்தனை நம்பர் ஆஃப் NaOH மாலிகுலை நம்ம கையால பெருக்கி கொண்டு ஒரு சொல்யூஷன்ல போட முடியுமா அப்படின்னா 100% அது இம்பாசிபிள். ஓகேவா? அன்லெஸ் நமக்கு காட்லி பவர் இருந்துச்சு அப்படின்னா மேபி பாசிபிள். கண்டிப்பா ஹியூமன்லி இட் இஸ் இம்பாசிபிள். அப்போ இதை எப்படி நாங்க எடுத்து போடுவோம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. மாலிகுலர் வெயிட் ஆஃப் NaOH எடுத்தீங்க அப்படின்னா அதுல எக்ஸாக்டா அவாகரோட நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சது. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பீக்கர் எடுத்து இமேஜின் பண்ணுங்க. ஒரு பீக்கர் எடுத்து இப்போ நான் வந்து 1 mole ஆஃப் NaOH தானே ப்ரிப்பேர் பண்ண சொன்னேன். அப்போ இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் நீங்க எதை போடணும் அப்படின்னா ஒரு மாலிகுலர் வெயிட் ஆஃப் NaOH கால்குலேட் பண்ணுங்க. ஸோ NaOH போடணும். ஓகேவா? சோடியம்க்கு வந்து 23, சோடியமோட வெயிட் வந்து 23, ஆக்சிஜனுக்கு வந்து எவ்வளோ 16, ஹைட்ரஜனுக்கு வந்து 1. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணுங்க. ஸோ 23, இது ஒரு 24 வந்துடும், 40 வந்துடும். ஓகே, ஸோ 40 கிராம். அப்போது 40 கிராம் NaOH ஒரு பீக்கரில் தூக்கி போட்டுடணும். 40 கிராம் NaOH. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வாட்டர் ஃபில் பண்ணணும். எவ்வளோ வாட்டர் ஃபில் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக 1 லிட்டர் ஃபில் பண்ணணும். அப்போ கரெக்டாக 1 லிட்டர் வாட்டருக்குள்ள 1 லிட்டர் வாட்டர். அப்போ கரெக்டாக 1 லிட்டர் வாட்டருக்குள்ள 1 mole ஆஃப் ஒரு பர்டிகுலர் காம்பவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த சொல்யூஷனுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா 1 molar சொல்யூஷன். 1 molar சொல்யூஷன் இல்லைனா 1 capital M 1 molar NaOH சொல்யூஷன். முடிஞ்சது. ஓகேவா? இப்போ இதே எனக்கு 0.5 mole தேவைப்படும் அப்படின்னா வெறும் 20 கிராம் ஆட் பண்ணா போதும். அப்படி இல்லைன்னா 40 கிராம் ஆட் பண்ணி 2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணி இருக்கணும். கான்செப்ட் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுதான் மொலாரிட்டி கான்செப்ட். ஃபர்ஸ்ட் இப்போ உங்க புக்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 0.25 mole per liter ஆர் 2.45 m. இதை ஏன் மோல் பர் லிட்டர்னு போடுறாங்கன்னா மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டோட யூனிட் வந்து மோல், கீழே வந்து லிட்டர். அப்போ லிட்டர் மேலே வரும்போது L⁻⁻1 வந்துடும். So solution of NaOH means that 0.25 mole of NaOH has been dissolved in 1 liter or 1 cubic decimeter. அவ்வளோதான். ஓகேவா? நான் சொன்னது அவங்களும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 1 mole ப்ரிப்பேர் பண்ணோம். இதே எனக்கு 0.25 mole வேணும் அப்படின்னா 10 கிராம் NaOH 1 லிட்டர்ல நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா டிசால்வ் பண்ணியிருப்பேன். இன்னொரு இதில் ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை 1 லிட்டர் ஆக்கணும். ஆல்ரெடி 1 லிட்டரா இருக்கிற ஒரு தண்ணிக்குள்ள நீங்க எக்ஸ்ட்ரா சால்ட்டை போட்டீங்கன்னா அமௌண்ட் வந்து கூடிரும். ஓகேவா? ஸோ டோட்டல் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா 1 லிட்டர் இருக்கணும். அதாவது சொல்யூஷன்ல உங்க சொல்யூட் பிளஸ் சால்வெண்ட் ரெண்டும் சேர்ந்து தான் இந்த ரீச் பண்ணியிருக்கணும் அப்படின்னா 1 லிட்டர் ரீச் பண்ணியிருக்கணும். சால்வெண்ட் ஆல்ரெடி 1 லிட்டர் எடுத்து அதுக்குள்ள நீங்க சொல்யூட்டை போட்டீங்க அப்படின்னா உங்களோட எண்ட் ப்ராடக்ட் வந்து 1 லிட்டரை தாண்டி போயிடும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ரியாலிட்டியில ஸ்கூல் லெவலில் யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. பட் ஒரு ரியாலிட்டியில் நீங்கள் லேபில் போய் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே இப்போ நம்ம ஒரு சம் சால்வ் பண்ணுவோம். கால்குலேட் மொலாலிட்டி ஆஃப் 29.1 கிராம் ஆஃப் கோபால்ட் நைட்ரேட் ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இன் 4 லிட்டர் ஆஃப் சொல்யூஷன். இப்போ என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா அட்டாமிக் மாஸ் ஆஃப் கோபால்ட் மட்டும் கொடுத்துட்டாங்க. என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா மொலாரிட்டி கால்குலேட் பண்ணணும். ஸோ மொலாரிட்டி ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதுவோம். ஸோ மொலாரிட்டி சிம்பிள் வந்து கேபிட்டல் M. ஓகேவா? ஸோ கேபிட்டல் M மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு number of moles of solute divided by volume of solution in liter. ஓகேவா? ml எழுதக்கூடாது, லிட்டர்ல எழுதணும். ஸோ இதுதான் என்னோட ஃபார்முலா. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்பர் ஆஃப் மோல்ஸோட டேட்டா கொடுக்கல. நம்பர் ஆஃப் மோல்னு எங்கேயுமே கொடுக்கல. என்னதான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா காம்பவுண்டோட ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. அதில் ஒரே ஒரு காம்பவுண்ட், ஏன்னா கோபால்ட்டோட வெயிட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதையும் கொடுத்துட்டாங்க. மித்ததெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜனுக்குலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் இதை எல்லா வேல்யூயும் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா எதோட மாலிகுலர் வெயிட் கிடைச்சிரும் அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸோட மாலிகுலர் வெயிட் கிடைச்சிரும். வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க, லிட்டர்னு கொடுத்துட்டாங்க. இன்னொன்று எத்தனை கிராம் இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்தீங்கன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வெயிட் பை மாலிகுலர் வெயிட். ஓகே, ஸோ வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 29.1 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதோட மாலிகுலர் வெயிட் நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுங்கள். நான் எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிறனால நான் டைரெக்டாகவே போட்டுடுறேன். 291 வரும். ஓகேவா? ஸோ இதை நான் கட் பண்ணுறேன் அப்படின்னா 0.1 வந்துடும். ஓகே, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 0.1 டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் ஆல்ரெடி லிட்டரில் தான் கொடுத்துருக்காங்க.
4. இதே இது ml கொடுத்துட்டாங்க, இப்போ 500 ml கொடுத்துட்டாங்கன்னா 500 டிவைடட் பை 1000 அப்படின்னு போட வேண்டியிருக்கும். ஏன்னா நீங்க லிட்டர் கன்வர்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ 4 லிட்டர். ஸோ 1/4 வந்து 25 வரும். ஸோ 0.1ங்கிறனால முன்னாடி ஒரு 0. ஓகே, ஸோ இதுதான் என்னோட மொலாரிட்டி டேர்ம். அப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க காம்பவுண்டை நீங்கள் எவ்வளோ மோலார் வச்சுருக்கீங்க அப்படின்னா 0.025 மோலார். ஓகே, ஸோ இதே ஆன்சர் தான் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான சம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போகலாம். இப்போ நம்ம வீடியோவோட கடைசி டாபிக் வந்துட்டோம். அது என்னது அப்படின்னா மொலாலிட்டி. ஸோ மொலாரிட்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மொலாரிட்டியில் வந்து வால்யூமை பற்றி பேசும். அதாவது எல்லாமே வால்யூமில் லிக்யூட்ல மென்ஷன் பண்ணும். ஆனால் மொலாலிட்டி வந்து மோஸ்ட்டாக சாலிட்ல மென்ஷன் பண்ணும். பார்த்தீங்க அப்படின்னா கிலோகிராமில் இருக்கும். ஓகே, இன்னொன்று கீழே வந்து மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இருக்காது, மாஸ் ஆஃப் சால்வெண்ட் தான் இருக்கும். ஆனால் அங்கே வந்து வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இருக்கும். ஸோ இது ரெண்டையுமே கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இங்கே வந்து சொல்யூஷன் போட்டுருவீங்க, சொல்யூஷன் வராது, சால்வெண்ட் தான் வரும். Is defined as the number of moles of solute per kilogram of a solvent and is expressed as, so molality small m ல represent பண்ணிருக்காங்க, moles of solute divided by mass of solvent in kg. ஸோ ரெண்டுமே என்னது அப்படின்னா மோஸ்டா சாலிட் டேர்ம்ல தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கீழே ஒரு இது கொடுத்துருக்காங்க, 1 mole per kilogram ஆர் 1 மோலால். இந்த ஸ்மால் எம் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா மோலால். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மொலாலிட்டியை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மோலால் அப்படின்னு சொல்லுவோம். இதே இது மொலாரிட்டி அப்படின்னா மோலார் அப்படின்போம், ஆர் வரும், இங்க வந்து எல் வரும். ஸோ வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. சில டைம் சம்மில் என்ன கேட்பாங்க அப்படின்னா கால்குலேட் த மோலால் அப்படின்னு கேட்பாங்க. நீங்க வந்து மொலாரிட்டி கால்குலேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தப்பாயிரும். ஓகே, ஸோ மோலால் அப்படின்னா மொலாலிட்டி, மோலார் அப்படின்னா மொலாரிட்டி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதை ரீட் பண்ணிட்டு இருந்தோம். மீன்ஸ் தட் 1 மோல், அதாவது இப்போ கேசிஎலோட வெயிட் எவ்வளோ அப்படின்னா 74.5 கிராம், அதான் அதோட மாலிகுலர் வெயிட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதோட மாலிகுலர் வெயிட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் 1 மோல் இருக்கும். ஓகேவா, ஸோ 1 மோல் ஆஃப் கேசிஎல் இஸ் டிசால்வ்ட் இன் 1 கிலோகிராம் ஆஃப் வாட்டர். ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் வந்து கிலோகிராமில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நான் வந்து சால்வெண்ட் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா வாட்டர் எடுத்திருக்கேன். ஓகே, இது கீழே வந்து ஒரு 1 வேர்ட் இருக்கு, அதை நம்ம லேட்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம சம் சால்வ் பண்ணுவோம். ஓகே, நம்ம இந்த சம்மை பார்ப்போம். கால்குலேட் மாஸ் ஆஃப் குளுக்கோஸ் ரெக்வயர்ட் இன் மேக்கிங் 2.5 கிலோகிராம் ஆஃப் 0.25 மோலால் அக்வஸ் சொல்யூஷன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன வேர்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மோலால், நான் சொன்ன வேர்டு தான் கொடுத்துருக்காங்க. மொலாலிட்டி அப்படின்லாம் கொடுக்கல. ஓகேவா, ஸோ சிம்பிளும் கொடுக்கல. அதனால வேர்ட் தெரிஞ்சாதான் சம் சால்வ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் மொலாலிட்டி ஃபார்முலா எழுதிக்கிடுவோம். ஸோ ஸ்மால் எம், மொலாலிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட், அதாவது மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கேஜி. இப்போ இந்த கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாஸ் ஆஃப் குளுக்கோஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி மோலால் இந்த எம் வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த ஃபார்முலால மாஸ் ஆஃப் குளுக்கோஸ்ன்னு எங்கேயுமே இல்லை. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த மோல் ஆஃப் சொல்யூட் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா இது என்னவா மாறிடும் அப்படின்னா வெயிட் பை மாலிகுலர் வெயிட்டா மாறிடும். ஓகேவா, ஸோ குளுக்கோஸோட கெமிக்கல் ஃபார்முலா இருக்கு. அப்போ நீங்க எதை கால்குலேட் பண்ணிடலாம் அப்படின்னா மாலிகுலர் வெயிட்டை கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, அதே மாதிரி மாஸ் ஆஃப் சால்வெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. மாஸ் ஆஃப் சால்வெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ரெக்வயர்ட் இன் மேக்கிங் 2.5 கிராம்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. எம் வேல்யூயும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறேன். ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஃபர்ஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை நீங்க பண்ணிடலாம். இந்த எம் வேல்யூ எதாவது சப்ஸ்டியூட் பண்றேன் அப்படின்னா 0.25 ப்ளஸ் வராது, மல்டிப்ளிகேஷன் வரும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ல. அப்போ மாஸ் ஆஃப் சால்வெண்ட் வந்து கிராஸ் மல்டிப்ளை ஆகும். இங்க இருந்து இது கிராஸ் மல்டிப்ளை ஆயிருச்சு அப்படின்னா மாஸ் ஆஃப் சால்வெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2.5 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ 2.5 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். கிலோகிராம்ல தான் இருக்கு, ஸோ எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லை. அடுத்து ஈக்குவல் டு மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனேன் அப்படின்னா வெயிட், இதுதான் நீங்க கால்குலேட் பண்ணணும். மாலிகுலர் வெயிட்டை நீங்க கால்குலேட் பண்ணிடலாம். மாலிகுலர் வெயிட் ஆஃப் C6H12O6 கால்குலேட் பண்ணுங்க நீங்க. ஓகேவா, ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல கால்குலேட்டரோ எதுவுமே இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்டு மாலிகுலர் வெயிட் ஆஃப் C6H12O6 இது எல்லாத்தையும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துடும் அப்படின்னா இந்த வெயிட்டோட ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த நான் கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ண போகிறது கிடையாது, நீங்கள் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒரு சம்முக்கு வந்து கொடுத்துருந்தேன். இப்போ இந்த சம்மையும் கொடுக்குறேன். மாலிகுலர் வெயிட் ஆஃப் குளுக்கோஸை கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். உங்கள் ஆன்சர் வந்து 100 தாண்டி தான் வரும். ஓகேவா,
1 சம்திங் வரும். ஓகே ஓகே. ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. நான் நடத்துறது நிறைய பேர் ஆக்சுவலாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் நடத்துறது மட்டும் படிச்சிங்க அப்படின்னா போர்டு எக்ஸாம் வந்து நல்லா எழுதலாமா அப்படின்னா கண்டிப்பாக எழுதலாம். ஆனால் எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் புக்குக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சம்ஸ்லாம் இருக்கும். இப்போ இதெல்லாம் நான் வந்து சால்வ் பண்ணலை, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம்ஸையும் நீங்கள் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் புக் பேக்லேயும் நிறைய சம்ஸ் இருக்கும், அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது. அதை ஃபுல்லாக தரவாக படிச்சிருக்கணும். ஓகே. ஸோ என்னோட கோல் என்னது அப்படின்னா மோஸ்ட்டாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கெமிஸ்ட்ரி பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்னு ஸ்கிப் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிறதுனால தான். ஸோ அதனால ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டாகவும் போக முடியாது, அதே மாதிரி ரொம்ப லோ ஸ்டாண்டர்ட்லையும் நான் நடத்த போகிறது கிடையாது, ஓகேவா? ஸோ நான் நடத்துறது வந்து கைண்ட் ஆஃப் இன் பிட்வீனில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லா சாப்டரையுமே நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், ஃபார் லைன் பை லைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஹையர் லெவலில் வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிப்பேன், ஓகேவா? ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Have a nice day. Bye.